தமிழக வெற்றி கழகத்தினுடைய மை டிவிகே ஆப் பற்றி தான் இன்னைய வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மிக சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்க போது. மை டிவிகே ஆப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது மை டிவிகே ஆப் இருக்குங்கிறது எனக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்துச்சு. ஸோ இதை பார்க்கும்போது இது ஏற்கனவே இந்த கட்சி தொடக்கத்திலே வந்து இவங்க வந்து மை டிவிகே ஆப் அப்படிங்கிறத தளபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8 ரேட்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன ப்ரோ இருக்குது, மை டிவிகே ஆப்பில் வந்து மை ஃபினான்ஸ் ஆப் அந்த மாதிரி இருந்தால் கூட ஏதாவது இது வரும். இது வந்து என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மை டிவிகே ஆப்பில் நீங்கள் உறுப்பினராக ஆகணும். ஆப்புங்கிற அதாவது இந்த கட்சியில் நீங்கள் உறுப்பினராக ஆகணும் அப்படின்னால் நீங்கள் மை டிவிகே ஆப்பில் பதிவு பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் பதிவு பண்ணாலே போதும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூசர் ஐடியை வச்சு நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் பதிவு பண்ணிடலாம். ஸோ இல்லை ப்ரோ நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்சியில் வந்து கூப்பிடுவாங்க, மேடைக்கு போகணும், ஏதாவது அந்த மீட்டிங்லாம் போகணும், அட்டன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். கூடி பிடிக்கணும், போஸ்ட் விட்டுணும், இந்த மாதிரிலாம் இருக்குமே ப்ரோ. என்ன ப்ரோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாமல் நம்மளுக்கு ஓட்டு போட்டோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நல்ல ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம கட்சியில் செய்கிறதெல்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விஜய் பிடிக்கும் உள்ள உங்களுக்கு வந்து இந்த கட்சியோட மாற்றம் வந்து நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்கள் வந்து மேடைக்கு மேடை வந்து மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் போகணும், இல்லை வந்து டைரெக்டாக வந்து கொடி பிடிக்கணும், போஸ்ட் ஓட்டணும் அப்படிங்கிறலாம் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா போதும். நீங்கள் கோடான கோடி மெம்பரில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆனீங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம். இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த ஆப்பை ரிவ்யூக்காக தான் நான் வந்து போடுறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. நானாக வந்து ஒரு விருப்பப்பட்டு ஸோ இது ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கட்டும், ஒரு நல்ல ஒரு புதிய மாற்றம் வருது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். வழக்கம் போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களோட ஓட்டர் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன். மை டிவிகே அப்படின்னா விஜயோட ஃபோட்டோ போட்டுட்டு மை டிவிகே அப்படிங்கிற ஆப்போட இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி இஸ் ரிக்வயர்ட் டு பிகம் அ மெம்பர் ஆஃப் டிவிகே. ஸோ இந்த கட்சியில் நீங்கள் மெம்பர் ஆகணும், ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்டர் யுவர் ஓட்டர் ஐடிங்கிறாங்க. நான் என்னோட ஓட்டர் ஐடியை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஓட்டர் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். அதாவது கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ், வெரிஃபை யுவர் ஓட்டர் ஐடி, பிரிண்ட் யுவர் டிவிகே மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா பேர், நம்ம பேர், தந்தை பெயர், வயது, என்ன பாலினம் அப்படிங்கிறது, மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது, சட்டமன்றம், எந்த மாவட்டம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். ஸோ நம்ம பிரிண்ட் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துடணும். நான் பிரிண்ட் கார்டு அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன வருதுங்கிறது பார்க்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ப்ளீஸ் செலக்ட் அன் இமேஜ் ஃபஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ எந்த இமேஜ் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளோட ஃபோன் வந்து நம்மளோட செல்ஃபி வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ கேமரா வந்து நான் ஆன் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு அது வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணுறேன். ஸோ நண்பா, நம்ம ஒரு வாட்டி நம்ம ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு போட்டதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் கார்டு அப்படிங்கிறது காட்டுது. ஹியர் இஸ் யுவர் ப்ரௌட் டிவிக்கு மெம்பர்ஷிப் கார்டு. இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த கட்சியிலையும் சேர்ந்ததில்லை, எந்த கட்சிக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. ஸோ இது முதல் முறையாக நம்ம இந்த டிவிக்கு ஆப்பை போடுறோம். இந்த ஒரு கட்சியில் சேர்றோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய ஆப்புகள் இருக்குது. இந்த கட்சியில் வந்து நம்ம ஜஸ்ட் மெம்பர் ஆகிறோங்கிறது இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கே ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு என்டர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அடுத்தது நம்ம செல்ஃபி எடுத்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து வாட்ஸ்அப் கார்டு, அப்புறம் வாண்ட் டு ஜாயின் அஸ் வாலண்டியர், ஜாயின் டிவிகே வாட்ஸ்அப் சேனல் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வாட்ஸ்அப் கார்டு அப்படிங்கிற கொடுத்துறேன். ஸோ இந்த கார்டு வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ தட் நம்ம எடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதில் இருக்கட்டும். ஸோ நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஸோ அப்புறம் வாண்ட் டு ஜாயின் அஸ் வாலண்டியர். ஸோ வாலண்டியர் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஏதாவது கட்சி நிகழ்ச்சிகள் நீங்கள் பங்கேற்று ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வி அப்ரிஷியேட் யுவர் கமிட்மெண்ட். ஸோ மேபி நம்மளுக்கு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ மெயிலோ காலோ மெசேஜோ ஏதோ சம்திங் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாப்பப் வந்துச்சு. ஸோ ஜாயின் டிவிகே வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் அப்படி கொடுக்குறேன். என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ கட்சி சம்மந்தமான நிகழ்ச்சிகள்லாம் வந்து இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற டைமுக்கு நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் வந்து ஃபாலோ சேனல் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வரைக்கும் இந்த ஆப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம நியூஸில் யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு மாற்றம் வேணுங்கிறவங்க நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் எப்படி போகிறது.
ஓகே, ஜாயின் வாட்ஸ்அப் கொடுத்தாச்சு. ஸோ நான் பேக் போகிறேன். பேக் போனால் சுத்தமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் திருப்பி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நண்பா ஆப்பே காணும். ஓகே, ஆப் இருக்குது. தளபதியோட மை டிவிக்கு அப்படின்னு திருப்பி ஓப்பன் ஆகுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இது மட்டும்தான் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ளே வந்து எந்த டீட்டெயிலுமே தெரியல. ஸோ இது உண்மையிலே நம்ம இந்த ஆப் டெவலப்பர்கிட்ட நம்ம செக் பண்ணணும். ஒன்லி ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் வந்து பழைய வீடியோ வந்து வேறு வீடியோ பார்க்கும்போது ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன் வேறு வீடியோவில். நான் திருப்பி ஒரு வாட்டி நான் அதை பார்த்துட்டு திருப்பி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனே இல்லை. நம்ம அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்மளோட கார்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் see that next step. ஸோ மக்களே, இதான் நம்மளோட உறுப்பினர் கார்டு, தமிழக வெற்றிக் கழகத்துடைய உறுப்பினர் கார்டு. ஸோ இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி 3 ஆப்ஷனை தவிர எதுவுமே இல்லை. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுது, வாலண்டியராக வேணுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த கார்டு அனுப்பணுமா. ஸோ வாட்ஸ்அப்பில் கார்டு அனுப்பி நான் பார்க்கும்போது இப்படி இருக்குது. பட் நான் அதை செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வராமல் என்னோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இப்படி குறுக்கால வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த ஆப் டெவலப்பர் வந்து கவனிக்கணும். ஸோ போக போக இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை பற்றின ஷார்ட்ஸும் போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த ஆப் டெவலப்பர் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இதை வந்து செயல்படுத்தணும். ஸோ இப்போ ஏன்னா இதை பார்த்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்மளுக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஸோ மேலுமே வந்து வியூவர்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இந்த டெவலப்பர் வந்து பார்க்கணும். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஐ சப்போர்ட் டிவிகே அப்படிங்கிற ஹேஷ்டேக் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.